அஸ்ஸலாமு அலைக்கும். ரீசெண்டா போட்ட வீடியோஸ்ல ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அடிக்கடி பிரியாணி சமைக்கிறதுனால எனக்கு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அடுப்பை வாங்கியிருந்தேன்னு சொன்னேன். ஸோ இந்த அடுப்பை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. ஒரு பர்னரோட வரக்கூடிய இந்த அடுப்பை நம்ம இந்த மாதிரி சிலிண்டர் கூட சேர்த்துட்டு நம்ம அப்படியே சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இதுலேயுமே ஒரு ரெகுலேட்டர் வரும். ஸோ அந்த ரெகுலேட்டரை வந்து சிலிண்டரோட நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா நம்ம நார்மலாக கேஸ் அடுப்பில் எப்படி ஆன் பண்ணிட்டு சமைப்போமோ அதே மாதிரி பண்ண வேண்டியது தான். சைடில் இந்த மாதிரி ஒரு நாப் கொடுத்துருப்பாங்க. அதை லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டு ஆன் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போதே நல்லா பெருசாக லூஸ் பண்ணிடக்கூடாது, ரொம்ப பெரிய ஃப்ளேம்ஸ் வந்துடும். ஸோ அதனால லைட்டாக லூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம ஆன் பண்ணிக்கலாம். நிறைய பலகாரம் சமைக்கிறதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பிரியாணி அடிக்கடி செய்கிறவங்களுக்குலாம் இந்த அடுப்பு ரொம்ப சூப்பராகவே இருக்கும், நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு கேஸில் வந்து அந்த அளவு ஃப்ளேம்ஸ் வரல. ஸோ அதனால நான் இந்த அடுப்பை வந்து தனியாக வாங்கிக்கிட்டேன். கடலூர்ல திருப்பாப்புலியூர்ல ரவி ரேடியோஸ்ன்ற கடையில தான் பர்ச்சேஸ் பண்ணது 1600ன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு சூப்பரா ஒரு சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இது வந்து 24 கேரட்னு சொல்லிட்டு இங்க ரைஸ் இருக்கு. மோஸ்ட்லி இப்ப வந்து இங்க வந்ததுக்கு அப்புறமா பாஸ்மதி ரைஸ்ல பண்றது இல்ல. ஸோ இந்த ரைஸ்க்கான தண்ணி அளவு பாத்தீங்கன்னா 1க்கு 2.25 அந்த அளவு போட்டோம்னா கரெக்டா வெந்து சூப்பரா வந்துடுது சாப்பாடு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தம்க்கு விட்டு ஆஃப் பண்ணோம்னா பொல சூப்பரான பிரியாணி ரெடி ஆயிடும். விடிஞ்சா நெக்ஸ்ட் டே தீபாவளி. இந்த வருஷம் தீபாவளி தான். 8 வருஷத்துக்கு அப்புறம் நாங்கள் இங்கே இருக்கோம். நிறைய ஸ்வீட்ஸு இந்த மாதிரி பலகாரம் பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாருமே கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே போச்சு அந்த டே. இந்த பட்டாசு சத்தம் இதெல்லாம் என் பையன் ஃபஸ்ட் டைம் பார்க்குறான். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தால் கூட அதுக்கப்புறம் ரொம்ப ஜாலியாக நின்று வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.